ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவிதா பேசுகிறேன். ஸோ வெல்கம் டு ஆன்லைன் சேவை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத நீங்களே செக் பண்ணலாம். வாங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் elections.tn.government.inன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பப்ளிக் எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா எலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் போலிங் இந்த மாதிரி வரும். இதில் வந்து எலெக்ஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, வயதானவர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டல்லே கூட அனுப்பலாம். அதுக்கு வந்து ஃபார்ம் 12Dன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டலில் கூட சென்ட் பண்ணலாம். உங்களோட ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் தென் வந்து நீங்கள் உங்களோட நேம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களோட ஊரில் எந்தெந்த வார்டில் எங்கெங்கே ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது வந்து எலக்ட்ரல் ரோல் ஆன் ஆஸ் 27/3/24 அது வரைக்கும் யாராவது கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, இல்லை டெலீட் ஆகிட்டு வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகியிருந்தாலும் கூட அது எல்லாமே கரெக்ஷன் ஆகி 27/3/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரல் ரோல் ஆஸ் ஆன் 27/3/24 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எலக்ட்ரல் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும். இது வந்து சென்னை பீப்புள்ஸ்க்கு மட்டும் இது வந்து எலக்ட்ரல் ரோல் ஆஸ் ஆன் 27/3/24 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சில ஊருக்கு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னோடய ஊர் கும்பகோணம். ஸோ கும்பகோணத்துக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வேறு வேறு ஏதாவது உங்கள் ஊருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். கோயம்புத்தூர் கொடுத்துட்டு மேட்டுப்பாளையம் கொடுத்துப்போம். சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இதில் வந்து வார்டு எண் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வார்டு எண் இந்த இடத்துல வந்து நிறையா இருக்கும். அதனால் உங்களால் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வார்டு எண் 20 அப்படின்னா வார்டு எண் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இல்லை கண்ட்ரோல் V கொடுத்துட்டு 20ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா 20ல் உள்ளது எல்லாமே வந்துடும். 20ல் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ வார்டு எண் 20 இதை கிளிக் பண்ணிங்கன்னா சான் ஜோஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் போட்டுக்கணும். கோட் போட்டுட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் லோட் ஆகும். ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் லோட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆனதும் இதில் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. திருத்தப்பட்டும் ஆண்டு 22/1/2024 27/3/24 வரைக்கும் யார் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எல்லாமே கரெக்ஷன் ஆகி அவங்களோட நேம்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த இந்த வார்டில் வந்து எங்கே போய் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கான அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் ஓட் போட போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட போகிற இடத்துக்கான வியூவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து எல்லாரோட நேமும் இருக்கும். அந்த வார்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கான நேம் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து டெலிட்டட்னு வருது எல்லாமே. அவங்க வந்து வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம், இல்லை இறந்துருக்கலாம். அந்த மாதிரி டெலிட்டட்னு வந்ததுன்னா அவங்களால ஓட் போட முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.